டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாமே இங்க வெறும் வெத்து வேட்டா மாறிடுச்சு. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, கொளத்தூரே உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்கு தலைவரே, உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இனிமே நீங்க சட்டசபைக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பார்க்க முடியுது. பட் ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரை பிரபலங்கள், அரசியல்ல இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நபர்கள், இவங்க எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார்கள். யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விட அவங்களுடைய மனசுல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கருத்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்களுடைய தான். ஏன்னா இவரை ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்லி, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்த இதே திமுக கோஷ்டி கண்டிப்பா கமலஹாசனையும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. பட் அவர் ஏன் கட்சியை தொடங்கினாரு, இப்போ அவருடைய கட்சி எங்க இருக்கு, அடுத்ததா அவருடைய கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கமலஹாசன் அவர்களுடைய அந்த அரசியலினுடைய அறிவு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி விட்டது. அப்படிப்பட்ட கமலஹாசன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதை விட ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தோல்விக்கான ஒரு வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. ஜனநாயக அரசியலில் தேர்தல் ஒரு அங்கம்தான். அருமை நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெற்றியில் ஆர்ப்பரிப்பவரும் அல்ல, தோல்வியில் துவள்பவரும் அல்ல, மீண்டும் போராடுவார், மீண்டும் வெல்வார். சூப்பர், இதுதான் எங்களுக்கும் வேணும். இந்த பாசிட்டிவான ஸ்பிரிட், அதாவது மக்களுக்காக. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியா சூப்பரா செயல்படுவார்கள். இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எதுவா இருந்தாலும் அதை மக்கள் மத்தியில பேச வைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவரை வச்சு எல்லார்ட்டையும் அந்த செய்தியை உடனடியாக கொண்டு ரீச் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதிர்கட்சியா திமுக தான் இருக்க போகுது. இனிமே திமுகவினுடைய ஆட்டத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிதான் ஏன் ஆட்டம் ஆரம்பம், இனி நீங்க சட்டசபையில போய் என்ன பேச போறீங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அடுத்ததான் நீங்க எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுக்க போறீங்க, இதெல்லாம் நாங்க பார்க்க தானே போறோம். இதை விட நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இதை எப்படி நிறைவேற்ற போகிறீர்கள், இதையும் நாங்க பார்க்க தானே போறோம் அப்படின்னு சொல்ற பெருவாரியான கேள்விகள் இப்போதே வர தொடங்கி இருக்கு. ஒரே கையெழுத்துல நீட்டு விலக்கு அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறந்து விடவில்லை நாம. அதே நேரத்துல 6 கேஸ் சிலிண்டர் தரோம், 1 பவுன் தங்க நகை தருகிறோம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அவருடைய வாக்குறுதியை சரியா செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இங்கே பல கோடி மக்களுக்கும் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல தமிழக வெற்றி கழக அந்த ஒரு கட்சிக்கு அவங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34.8% அப்படின்னு சொல்றாங்க. இது 1967க்கு பிறகு ஒரு தனி கட்சி இவ்வளவு பெரும்பான்மையின் மக்களுடைய ஓட்டுகளை வாங்குவது முதல் முறை. அது மட்டும் இல்லாம ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை படைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது பலருக்கும் பலவிதமான சந்தோஷங்களையும் எல்லா இடங்களிலுமே வெற்றி கொண்டாட்டங்களாக மாறி இருக்கும்போது மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் புரியுது. விஜய் அவர்கள் ஜெயித்ததை விட மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோற்றது அவருக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான். அவருடைய ட்வீட்டை வாசிக்கிறேன். பட் இன்டர்னலா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நான் டீபங்க் பண்றேன். இந்த தேர்தல் முடிவுகள் நிறைய அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் சில நம்பிக்கைகளையும் எனக்கு கொடுத்திருப்பதைப் போல பெரு வலியையும் கொடுத்திருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தோல்வி மனதை பிசைகிறது. அரசியலின் அடிப்படையான சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகள் இவைகளை தாண்டி மக்கள் திரள், மக்கள் பிரியம், மக்கள் விருப்பம் என்பதுதான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக வெடித்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தான் கலந்து கொண்ட முதல் தேர்தலில் அப்படி ஒரு பிரியத்தையும் எதிர்பார்ப்பையும் தாவேக தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாட்டில் புதிய அரசை நிறுவ இருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுல பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றியது என்றால் அரசியலை நீங்க சரியா படிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலில் இந்த தீர்ப்பு, அதாவது இப்போ மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு எனக்கு பெரும் வலியை கொடுத்திருக்கிறது. மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி மனதை போட்டு பிசைகிறது. ஆமா, இருக்காதா பின்ன, ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்களோ உங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள் சொன்னாலும் அவர் மனதளவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதையெல்லாம் தாண்டி, அதாவது திமுக கிட்ட இதெல்லாம் இருந்துச்சு, கொள்கை இருந்துச்சு, கோட்பாடு இருந்துச்சு, சித்தாந்தம் இருந்துச்சு, இதையெல்லாம் தாண்டி மக்கள் திரள்,
கூட்டமாக மக்கள் வருவது, மக்கள் பிரியம் எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்றது, மக்கள் விருப்பம் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது, இது மட்டும்தான் இந்த வெற்றிக்கான காரணமா? வேற எதுவுமே தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணதுக்கு காரணம் கிடையாதான். இப்படி ஒரு அரசியல் புதிதாக மலர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்கார். இதுக்கு பேசாம கொள்கையற்ற, கோட்பாடற்ற, சித்தாந்தம் அற்ற தற்கொலை கூட்டம் இப்போது தமிழகத்தை ஆளுகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்க வேண்டும்? இதே நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அதை கொஞ்சம் பூசி மொழிகி இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அப்போ மனுஷனுக்கு விஜய் அவர்கள் ஜெயித்ததுல வெற்றி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட ஸ்டாலின் அவர்கள் தோற்றதும் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு இல்லாமல் ஒரு அரசியல் இப்போது வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய விஷயமா தெரிகிறதாக சொல்லப்படுகிறது. இதே மாரி செல்வராஜ் அண்ணங்கிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கிறேன். அண்ணன், போன ஆட்சியில அவ்வளவு ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது கவின் படுகொலையாக இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கக்கூடிய நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் ஏற்பட்டதாக இருக்கட்டும், இதை தாண்டி அத்தனை இடங்களிலும் தலித் பெண்கள் அப்படிங்கிறவங்க வேட்டையாடப்பட்டார்கள். ஒரு சிறுமி எல்லாமே அங்க மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்தார்கள் அப்படின்னும், பாட்டிலிருந்து தாத்தா வரை கொலை குற்றங்கள் எல்லாமே கடுமையா அரங்கேறிய காலகட்டத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் மௌனமாக இருந்தது உங்களுடைய கொள்கைக்காகவா, உங்களுடைய சித்தாந்தத்துக்காகவா, இல்ல உங்க கோட்பாட்டுக்காகவா, இல்ல எஜமான நமக்கு காசு தரமாட்டான், படத்தை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவா? பேசும்போது எல்லாத்தையும் பேசியிருக்கணும். மாரி செல்வராஜ் மாதிரியான உயர்ந்த மனிதர்கள், அவங்க சினிமாவில் உயர்வாக இருக்கிறார்கள். அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் மாரி செல்வராஜ் அவர்கள் உயர்வாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை இது எல்லாத்தையுமே மௌனமாக கடந்து வந்தவர், இப்போ புதிய ஒரு அரசியல் மாற்றம் வந்தவுடன் அது எனக்கு வலியை தருகிறது, இது எனக்கு குத்துது, கொடையுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது எந்த மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது தெரியல. திமுக நல்லபடியாக ஆட்சி செஞ்சாங்களா? சரி. தாவேக்கு ஆட்சி செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது 5 வருஷம் கொடுத்தாதானே தெரியும். வெறுமனே மக்கள் திரள், மக்கள் எண்ணம், மக்கள் விருப்பம், மக்கள் அவங்களுடைய விருப்பத்தின் மட்டும்தான் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே அவங்க சொன்ன எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற அந்த கோட்பாடை பற்றி யோசிக்க கூட இல்லை. எல்லா மதமும் எங்களுக்கு ஓகே தான், எல்லா சாதியும் எங்களுக்கு சரிசமம் தான் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய அந்த கோட்பாடு உங்கள் காதுகளுக்கு வரவே இல்லை. அதை திமுக சொன்னாதான் உங்களுடைய காதுகளுக்கு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா? அப்போ இதுக்கு பேர் செலக்டிவ் அம்னிஷானே. இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டபுள் நரேட்டிவ், ஒரு பக்கமாக சொம்படிக்கிறது, இங்கே இந்த முட்டு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் வேலை இருக்காது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருந்தும், நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகளில் இருந்தும் அது எந்த மாதிரியான அரசியலை எங்களுக்குள் ஊட்டுகிறது, எப்படியான ஒரு விஷயத்தை எங்களுடைய மனதில் திணிக்கிறீர்கள், இது எல்லாத்தையுமே எங்களாலையும் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் யோசிக்கக்கூடிய, பார்த்து படிக்கக்கூடிய ஒரு அரசியலாக அடுத்த 5 வருஷம் இருக்க போகுது. எஸ், அவங்க படிக்க போறாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாகத்தான் நீங்க இருக்கணுமே தவிர, நீங்க படிக்கிறதே தற்கொலைத்தனமா தான்டா இருக்கு, உங்கள்கிட்ட கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வியாக்கியானம் இல்ல மேதாவித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேதாவித்தனத்தை நீங்க கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, படிக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியலில் தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களை மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக வருவார்கள். என்ன, உங்களுக்கு கை கொடுப்பதற்கும் உங்களுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. மற்ற மாணவர்கள், இளைஞர்கள் வருவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கணும்னு இல்லை. ஆனால் அவங்ககிட்டயும் நல்ல கதைகள் இருக்கும், நல்ல சித்தாந்தம் இருக்கும், நல்ல கோட்பாடுகள் இருக்கும். அதுக்காக உங்களை விட கூடுதலாக ஒருத்தன் நல்ல படம் எடுத்துட்டான்னா அவன் தற்கொலை அப்படின்னு சொல்லிட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் அரசியலிலும். யாரும் இங்கே தற்கொலைகளும் கிடையாது, யாரும் இங்கே மிகப்பெரிய மேதாவிகளும் கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயங்களிலும் சில பல சிக்கல்கள் இருந்து அதை படித்து தெரிந்து தெளிந்த நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு. நீங்க சொல்றதும் உங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் மனதில் ஊட்டுவதும் இல்லை, இதுதாண்டா வரலாறு அப்படின்னு சொல்லி வரலாறை தப்பாக காண்பிப்பதும், டீச்சர்ஸுக்கான அந்த கர்ச்சீஃப் எடுத்து முகர்ந்து அதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிடும். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட கதையாக இருப்பதால் அதை இங்கே நம்ம தவிர்த்தரலாம். அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், இங்கே மக்கள் எங்களுக்கான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி தேர்தல் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போதுமே 2ஆம் கட்டம் தான். எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடாதவங்க எல்லாருக்காகமாக தான் நாங்கள் உழைச்சிருக்கோம். மனசார என்னுடைய சக்திக்கு மீறி நான் உழைப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் மக்களுக்காக இனியும் போராடுவேன். இதுவரையிலும் சிறந்த ஆளும் கட்சியாக திமுக செயல்பட்டது, இனி சிறந்த எதிர்கட்சியாக திமுக செயல்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மனுஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக தான் இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்க வருவாங்கல்ல, அந்த நேரம் எஸ் விஜய்க்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களான்னு கேட்டதற்கு புதிதாக வரவிருக்கும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல இன்னும் திமுக, அதிமுக அப்படிங்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கட்சிகள் திமுகவினுடைய கூட்டணியை விட்டு தமிழ்
தமிழக வெற்றி கழகத்துக்குள் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 105லேருந்து 107 வரை தாவேகா பிடிப்பாங்க. ஆட்சி அமைக்க வேண்டும், முழுமையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118லேருந்து 119 சீட்டு நமக்கு தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் ஆதரவு இல்லாட்டி தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது அதை எதிர்த்து 2 கட்சிகள், அது திமுக அதிமுக ஒன்றிணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். இது ஆட்சி அமைப்பாரா இல்லையா அதை பற்றியான டீடைல்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பொக்ஷம் சேனல்ல பார்த்துடலாம். ஸோ ஓவராலா இப்போ நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அன்னை மாரி செல்வராஜ் அவர்களுடைய காதுகளுக்கு போக வேண்டும். இதே மாதிரி இரட்டை அர்த்தத்துடன் தற்குறிகள், இவங்களுக்கு படிக்க தெரியாது, வெறும் மக்கள் கூட்டத்தை மட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு மட்டும்தான் இவங்க அரசியலில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கான பதிலடியை அப்பப்போ கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அந்த கணக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லை, அவர்கள் மேதாவி ஆகி விடுவார்கள், நாம தற்குறியாக மாறிவிடுவோம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.